வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். முத்தைகளை நம்பிக்கையுடனும் முறையாகவும் செய்து கொண்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய நோய்கள் விரைவில் குணமாகும். தரையில் உட்கார்றவங்க விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம். தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு செய்யலாங்க. சர்க்கரை வியாதியை குணப்படுத்துவதற்கான முத்திரைகள். சுமண முத்திரை. உட்காந்துக்கிட்டு ரெண்டு கையையுமே இப்போ வணக்கம் வைக்கிறேன் இல்லைங்களா, அதையே அப்படியே திருப்பி வைக்கணுங்க. கட்டை விரல் அதே மாதிரி சேர்ந்து இருக்கணும். மார்பு பகுதியில் வச்சுட்டு செய்யலாங்க. 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். இந்த சுமண முத்திரையை செய்யறதுக்கு முன்னால் டயபெட்டிக் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முத்திரையை 21 நாள் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் டயபெட்டிக் பாருங்கள், கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். சர்க்கரை வியாதி வந்தவர்களுக்கு சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். அது வராமல் காக்கக்கூடிய முத்திரைகள். இந்த சுமண முத்திரையை 2 நிமிஷம் செய்யலாங்க. அது செஞ்சு முடித்த உடனேயே பிராண முத்திரை செய்யலாங்க. சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டை விரலை தொட்டுட்டு இருக்கணும். மீது 2 விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். சுமண முத்திரையை 2 நிமிஷம் செஞ்சுட்டு பிராண முத்திரையை 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் செய்யுங்க. அபான முத்திரை. 2 கையிலையும் இருக்கக்கூடிய நடு விரலும் மோதிர விரலும் கட்டை விரலை தொட்டுட்டு இருக்கணும். மீது 2 விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க. அபான முத்திரை. சூரிய முத்திரை. மோதிர விரலை மடித்து கட்டை விரல் கடியில் வச்சுட்டு மோதிர விரல் மேலே இந்த கட்டை விரலை வைக்கணுங்க. லிங்க முத்திரை. 2 கையும் உள்ள விரலுங்களையும் இப்படி கோத்துக்கோங்க. இடது கையினுடைய கட்டை விரலை வலது கையினுடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இப்படி ரவுண்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணுங்க. மார்பு பகுதியில் வச்சுக்கிட்டு செய்யலாங்க. சிவலிங்க முத்திரை. சின் முத்திரை. கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் தொட்டுக்கிட்டு மீதி 3 விரலையுமே நீட்டிக்கிட்டு செய்யலாங்க. மாதங்கி முத்திரை. 2 கையிலையும் இருக்கக்கூடிய எல்லா விரலையும் இப்படி கோத்துக்கிட்டு நடு விரல் மட்டும் ஒன்றோட ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். கட்டை விரல் 2ம் இப்படி கிராஸ் பண்ணி இருக்கணுங்க. மாதங்கி முத்ரா இப்படி வச்சுட்டு செய்யலாங்க. இந்த முத்திரைகளை 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் 3 வேளை தொடர்ந்து உணவில் கட்டுப்பாடும் மருந்துகள் உட்கொண்டும் நடைப்பயிற்சி செய்யும் போது சில முத்திரைகளையும் உட்கார்ந்து சில முத்திரைகளையும் செய்து வாருங்கள். படிப்படியாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவது தெரியும். நண்பர்களே, செஞ்சு பயனை அடையலாங்க. நிறைய முத்திரைகள் போட்டிருக்குங்க. தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்சு பயனை அடையலாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.